நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கிராம அலுவலர்கள் வீடுகளுக்கு வரமாட்டார்கள், நாட்டு மக்களுக்கு அறிவிப்பு. தமிழர் பகுதியில் பல பாடசாலைகள் மூடப்படும் அபாயம். நிபா வைரஸ் அச்சுறுத்தல் மிகுந்த எச்சரிக்கையுடன் அவதானிக்கும் இலங்கை. லஞ்ச ஊழல் ஆணையத்தில் முன்னிலையாகும் கோட்டபாய கைது செய்யப்படுவாரா? யாழில் பரபரப்பு, காவல்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்ட சிறுவன் அரசு தரப்பின் நிலைப்பாடு. யாழில் தொடருந்து மோதி ஆண் பரிதாபமாக பலி. அதிகாலையில் பற்றி எறிந்த வீடு, ஒரே குடும்பத்தில் 5 நேர்ந்த துயரம். இலங்கைக்கு சுற்றுலா வந்த ஜெர்மன் நாட்டவருக்கு நேர்ந்த விபரீதம். அகமதாபாத் கொழும்பு இடையே நேரடி விமான சேவை ஏப்ரல் மாதம் முதல் ஆரம்பம். அரசு நிறுவனங்களுக்கு அச்சுறுத்தல், அரசு அதிகாரிகளுக்கு முன்னெச்சரிக்கை அறிவுறுத்தல். தொடர்பான விரிவான செய்திகள். வாக்காளர் பட்டியலை திருத்தும் பணிகளுக்காக கிராம அலுவலர்கள் வீடுகளுக்கு வரமாட்டார்கள் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் R.M.A.L. ரட்நாயக்க மக்களுக்கு அறிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், 2026 ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியலை திருத்தும் பணிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளது. கிராம அலுவலர்கள் இந்த செயல்முறைக்காக வீடுகளுக்கு செல்ல மாட்டார்கள். அதன்படி 2025 வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு 2026 ஆண்டில் சேர்க்கப்பட தகுதியுடைய பெயர்களின் அடிப்படையில் வாக்காளர் பட்டியல் திருத்தப்படும். மேலும் www.elections.government.lk என்ற வலைதளம் மூலம் வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்வதற்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கவும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். தமிழ் பிரதேசத்தில் இனவிருத்தி குறைந்து செல்வதால் பல வரலாற்று பாடசாலைகள் மூடப்படும் அபாயம் என உடற்கல்வி டிப்ளோமா ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் ப. தர்மகுமாரன் தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற உடுவில் மார்ஸ் மகா வித்தியாலயத்தின் இல்ல மெய்வல்லுநர் திறனாய்வு போட்டியில் விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்த போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், இன்றைய தலைமுறையினர் ஆரோக்கியம் குறைந்தவர்களாக உருவெடுக்கின்றனர். அதனால் நம்பிக்கையில்லா வாழ்க்கையை முன்னெடுப்பதுடன் தனது பரம்பரையை வலுவாக்க தவறுகின்றனர். போட்டிமிக்க சவால் மிக்க வாழ்க்கையை எளிதாக வெற்றி கொள்ள கற்றுத்தருவது விளையாட்டு போட்டி. அதனை பங்கு பெற்றுதல் மூலம் உறுதிப்படுத்த வேண்டும். இருந்த போதும் பல பாடசாலைகளில் மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகின்றது. 1ஆம் ஆண்டில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை வீழ்ச்சியாகவே காணப்படுகின்றது. சில பாடசாலைகளில் அனுமதி பெறுவதற்கு தவம் கிடக்கும் பெற்றோர் அதற்காக எவ்வளவு விலை கொடுக்கவும் தயாராக உள்ளனர். இது மாற வேண்டும். ஏனெனில் நமது வரலாற்று பாடசாலைகள் மாணவர்களின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி கண்டு மூடப்படும் அபாய கட்டத்தில் உள்ளது. முன்னைய காலங்களில் கிராமப்புறங்களில் பிறப்பு வீதம் குறைவதில்லை, அதிகமாகவே காணப்படும். ஆனால் இன்று மாறாக பிறப்பு வீதம் குறைந்து இறப்பு வீதம் அதிகரித்துள்ளது. நகரத்தை நோக்கி நகர்வதனால் கிராமப்புற பாடசாலைகள் கையறு நிலையில் இருப்பதுடன் அத்துடன் மூதாதையர்களின் நோக்கமும் சிதைகிறது. இதனை கருத்தில் கொண்டு அருகில் இருக்கும் பாடசாலைகளை பாதுகாக்க வேண்டியது பெற்றோர்கள், பழைய மாணவர்கள் சமூகத்தினரது தார்மீக கடமையாகும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். உலகம் முழுவதும் சில நாடுகளில் பரவியுள்ள நிபா வைரஸ் தொடர்பில் இலங்கையின் சுகாதாரத்துறையினர் விசேட அவதானத்துடன் செயற்பட்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார அமைச்சருமான வைத்தியர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டியை முன்னிட்டு அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தர உள்ளனர். எனவே இந்த நேரத்தில் சுகாதார அமைச்சு மிகுந்த எச்சரிக்கையுடன் உள்ளது. இந்நிலையில் இந்தியாவில் பரவியுள்ளதாக கூறப்படும் நிபா வைரஸ் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இந்தியாவில் இந்த வைரஸ் காரணமாக உயிரிழப்புகள் பதிவான உடனேயே சுகாதார அமைச்சு இது குறித்து அவதானம் செலுத்தியது. இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் விமான நிலையத்தில் தீவிரமாக கண்காணிக்கப்படுகின்றனர். இது கடந்த COVID-19 தொற்றை போன்றதல்ல. இது மிகவும் ஆபத்தானது.
கடந்த 4 நாட்களில் மட்டும் 40,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்துள்ளனர். ஜனவரியில் 2,77,000 பேர் வருகை தந்து சாதனை படைத்துள்ளனர். எனவே நிபா வைரஸ் என்பது பன்றிகள் மற்றும் வௌவால்கள் போன்ற விலங்குகளிலிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய ஒரு வைரஸ் ஆகும். வைரஸ் தொற்றிய உணவு மூலமாகவோ அல்லது பாதிக்கப்பட்ட ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கோ இது பரவலாம். உலக சுகாதார ஸ்தாபனம் இதனை தொற்று நோயாக மாறக்கூடிய ஆபத்துள்ள முன்னுரிமை நோய்களில் ஒன்றாக பட்டியலிட்டுள்ளது. இதன் காரணமாக சில நாடுகளில் பரவியுள்ள நிபா வைரஸ் தொடர்பில் இலங்கையின் சுகாதாரத்துறையினர் விசேட அவதானத்துடன் செயற்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் 13ஆம் தேதி கோட்டபாய ராஜபக்ச விசாரணைக்காக முன்னிலையாக வேண்டும் என தெரிவிக்கப்படுகிறது. கொழும்புக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு வீட்டு தொகுதிக்கு சொந்தமான பல வீடுகளை பல நபர்களுக்கு சட்டவிரோதமாக ஒதுக்கிய விவகாரம் மற்றும் அதனோடு தொடர்புடைய விடயங்கள் குறித்த விசாரணைக்காக கோட்டபாய அழைக்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் கோட்டபாய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருந்தபோது நடந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையிலே விசாரணைக்காக முன்னிலையான பின் அவர் கைது செய்யப்படுவாரா என்ற கேள்வி தற்போது பலர் மத்தியில் எழுப்பப்பட்டு வருகின்றது. யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி பகுதியில் நேற்று அதிகாலை காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 17 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் உயர்மட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலே அவர் இதனை தெரிவித்துள்ளார். காவல்துறையினர் வாகனத்தை நோக்கி நேரடியாக துப்பாக்கிச் சூடு நடத்துவதற்கு முன்னதாக வானத்தை நோக்கி பலமுறை எச்சரிக்கை வெட்டுக்கள் தீர்க்கப்பட்டுள்ளன. அந்த எச்சரிக்கையை மீறி வாகனம் பயணித்ததாலேயே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து ஊர்காவல்துறை காவல்துறையினரும் யாழ் மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினரும் இணைத்து தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த சம்பவத்தில் வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த அல்பினோ அருள் ஃபயாஸ் என்ற 17 வயது சிறுவனை உயிரிழந்துள்ளார். துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்ட அவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற தொடர்ந்து விபத்தில் ஆணொருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் இன்று காலை யாழ்ப்பாணம் மெல்லாகம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. காங்கேசந்துறையில் இருந்து ஓபத்தை நோக்கி சென்ற யாழ் ராணி தொடர்ந்துடன் மோதியே குறித்த நபர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அக்குரணை தொடங்குள்ள பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இன்று ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இன்று அதிகாலை 4:30 மணியளவில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. வீட்டில் வசித்தவர்களின் சத்தம் கேட்டு உள்ளூர்வாசிகள் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து தீயை அணைத்து வீட்டின் ஜன்னலை உடைத்து காயமடைந்த 5 பேரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். காயமடைந்தவர்களில் 3 பேர் தீக்காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். மற்ற இருவரும் சுவாச கோளாறு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தீ விபத்தில் வீட்டில் இருந்த அனைத்து பொருட்களும் எரிந்து நாசமாகி வீட்டுக்கும் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. தீ விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. மேலும் அளவத்துக்கோட போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அழுட்கம கழுவாமோதர கடற்கரையில் நீராட சென்ற ஜேர்மன் சுற்றுலா பயணி ஒருவர் நேற்று நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக அழுட்கம போலீசார் தெரிவித்தனர். கழுவாமோதரவில் உள்ள ஒரு தனியார் ஹோட்டலில் தங்கியிருந்த ஜேர்மன் நாட்டு சுற்றுலா பயணி ஒருவரே இதன் போது உயிரிழந்தார். நேற்று மாலை கழுவாமோதர கடற்கரையில் நீராட சென்ற அவர் திடீரென நீரில் மூழ்கியுள்ளார். இதை கண்ட மற்றிய வெளிநாட்டினர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவரை மீட்டுள்ளனர். பின்னர் அவர் வேறுமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவின் அகமதாபாத் நகரில் இருந்து கொழும்புக்கான நேரடி விமான சேவைகளை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். இந்த புதிய விமான சேவை குறித்து அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், குஜராத் மாநிலத்தின் அகமதாபாத் நகரில் இருந்து கொழும்புக்கு இந்த நேரடி விமானங்கள் இயக்கப்படும். இந்த வசதி மூலம் இலங்கையில் உள்ள பக்தர்கள் குஜராத் மாநிலத்திற்கு
சென்று அங்குள்ள புனித தலங்களை தரிசிப்பதற்கான சிறந்த வாய்ப்பு உருவாகும். அதேபோல் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் இது ஒரு பாலமாக அமையும். இந்த நேரடி விமான சேவையானது இரு நாடுகளுக்கும் இடையிலான சுற்றுலா மற்றும் கலாச்சார உறவுகளை மேலும் பலப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் முன்னணி அரசு நிறுவனங்களை தேசிய சைபர் பாதுகாப்பு நடவடிக்கை நிலையத்துடன் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த அமைச்சரவை தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான விசேட கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இலங்கை ஷெட் நிறுவனம் மற்றும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு ஆகியவை இணைந்து இந்த கலந்துரையாடலை ஏற்பாடு செய்துள்ளன. அரசு இணையதளங்கள் முடக்கப்படுதல், ரான்சம்வேர் தாக்குதல்கள் மற்றும் தகவல் திருட்டு போன்ற சைபர் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் அத்தியாவசிய சேவைகள் சீர்குலைவதை தடுப்பதற்கும் நிர்வகிப்பதற்கும் இந்த புதிய முறைமை வாய்ப்பளிக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நவீன உலகில் சைபர் பாதுகாப்பு என்பது வரும் தொழில்நுட்ப விடயம் மட்டுமல்ல, அது தேசிய பாதுகாப்பு, பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் பொதுமக்களின் நம்பிக்கை ஆகியவற்றில் நேரடியாக தாக்கம் செலுத்தும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விடயம் என்பது இங்கு வலியுறுத்தப்பட்டது. அத்துடன் தகவல் உட்கட்டமைப்பு வசதிகள் இயங்கும் அனைத்து நிறுவனங்களுக்கும் சைபர் பாதுகாப்பு நடவடிக்கை நிலையமூடாக அரசாங்கத்தின் முக்கிய தகவல்களுக்கான அணுகலை வழங்குவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. இவ்வருட இறுதிக்குள் இணைய அரசு நிறுவனங்களையும் சைபர் பாதுகாப்பு நிலையத்துடன் இணைப்பதை இரண்டாம் கட்டமாக முன்னெடுக்க ஆலோசிக்கப்பட்டுள்ளது. இதில் முன்னணி அரசு நிறுவனங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதுடன் அந்த நிறுவனங்களை தேசிய கணக்காய்வு அலுவலகத்தின் மூலம் கணக்காய்வுக்கு உட்படுத்தவும் முன்மொழியப்பட்டது. அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் டிஜிட்டல் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வூட்ட வேண்டியதன் அவசியமும் அதற்கான பயிற்சி திட்டங்களை முறையாக நடைமுறைப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அரசு இணையதளங்கள் முடக்கப்படுதல், ரான்சம்வேர் தாக்குதல்கள் மற்றும் தகவல் திருட்டு போன்ற சைபர் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் அத்தியாவசிய சேவைகள் சீர்குலைவதை தடுப்பதற்கும் நிர்வகிப்பதற்கும் இந்த புதிய முறைமை வாய்ப்பளிக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டது. தேசிய சைபர் பாதுகாப்பு நடவடிக்கை நிலையம் மூலம் அரசு நிறுவனங்களுக்கு நிகழ்நேர அச்சுறுத்தல் கண்காணிப்பு, முன்னெச்சரிக்கைகள் மற்றும் முறையான ஒருங்கிணைப்புடன் கூடிய பதிலளிப்பு வசதிகள் அளிக்கப்படுவதால் இது வெறும் இணக்கப்பாட்டு பயிற்சி மட்டுமல்லாது நிறுவன ரீதியான நம்பகத்தன்மைக்காக செய்யப்படும் ஒரு முதலீடாகவும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.